இங்க ஒரு திமிரு பிடிச்ச பையன் அவங்க ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்கிற டீச்சரை ஸ்கூலை விட்டு ஓட வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டான். அதனால ஒரு பொம்மையான பாம்பையும் எடுத்து அந்த டீச்சர் மேலேயுமே எறிகிறான். பட் அவங்களுமே அந்த பாம்பை பிடிச்சிட்டாங்க. இவன் தூக்கி எறிஞ்ச பாம்பையுமே அவங்க வெறும் ஒரு கையிலேயே பிடிச்சிட்டாங்க. இந்த பையன்கிட்டயுமே வந்துட்டு இந்த மாதிரி சில்லறத்தனமான விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பையனுமே இந்த டீச்சரை கை நிறுத்தி பேசுறான். பட் அந்த பையனுடைய கையையுமே பிடிச்சி அந்த டீச்சரும் நல்லா அவனை அடிச்சிடுறாங்க. இதை பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. அடுத்த நாள் இந்த பையன் கேக்கையுமே கடையில வாங்கி அதுக்குள்ள நிறைய மிளகா பொடியையுமே கொட்டி வச்சிடறான். அந்த மேம் கிட்டயுமே கொண்டு போய் கொடுத்துட்டு நேத்து நடந்த பிரச்சனைக்காக நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் மேம், இந்த கேக்கை என்னுடைய பிரசண்டா ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்ச அந்த டீச்சருமே அந்த கேக்கை எடுத்து அவன் மூஞ்சிலேயே அடிச்சு விட்டுருவாங்க. இதை பார்த்தாங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்பவே பயந்துட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியில என்னாச்சுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் கிளாஸ்லயுமே இந்த டீச்சர் ஆர்ச்சரி பத்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதுலயுமே இந்த வம்பு பண்ற பையன் அங்க வந்துட்டு அந்த டீச்சரை ஒண்ணா குத்த சொல்லிட்டு இருக்கிறான். அந்த டீச்சர் கிட்டயுமே போயிட்டு உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க என்கிட்ட போட்டி போடுங்க, யாரு வின் பண்றான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் அந்த டீச்சருமே அந்த காம்படிஷனை ஏத்துக்கிறாங்க. முதல்ல இந்த பையன் தான் ஆர்ச்சரி பிளே பண்றான். அவன் விட்ட 3 அம்புல ஒரு அம்பு 9 பாயிண்ட்ஸையும் அந்த 2 அம்பு 10 பாயிண்ட்ஸையும் எடுத்துருது. இந்த மேமுமே எல்லாருக்கும் ஷாக் கொடுக்கிற விதமா 3 ஆரோவுமே ஒரே நேரத்துல எடுக்கிறாங்க. இந்த 3 அம்பையும் விடும்போது அந்த 3மே கரெக்டா 10ல போய் விழுந்துருது. இதை பார்த்து அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்து அந்த பையனுமே மனசு திருந்தி அந்த மேம் கிட்டயுமே சின்சியரா அப்பாலஜியும் பண்ணிக்கிறான். இந்த மேமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.